Hello friends, welcome to Meera Mind Voice. Day 54 in Big Boss House. இந்த ஆடியோவை தடவையாக கேட்குறவங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இன்றைக்கி 1 hour ஸ்டார்ட் ஆனது நாள் நைட்டு ரயானை பொம்மையாட்டம் பிடிச்சி வச்சிட்ருக்காங்க சௌந்தர்யா அண்டு ஜாக். ஆனால் அவங்க ஜாக் முதல்ல சொன்னாங்க அவனோட பேசவே பிடிக்கல, ஒரு மாதிரி இருக்கான் அப்படின்னுட்டு. இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் ஆனந்தி அண்ட் அன்ஷிதா பேசிகிட்ருக்காங்க நைட்டு. அடுத்தது முத்து, விஷால், தர்ஷிகா இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. அங்கே பக்கத்தில் மஞ்சரி அண்ட் ராணவ் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. கிச்சனில் விஷால் சத்யா, ரஞ்சித், அருண் அண்ட் சிவா ரொட்டிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ணிகிட்ருக்கும்போது முத்து ஏதோ சொல்கிறாரு, இது நல்லா இருக்குது டேஸ்ட்டுன்னுட்டு. மஞ்சரி கேட்குறாங்க, எங்களுக்கு கொடுக்காம நீ மட்டும் என்னடா சாப்பிட்ற ஸ்பெஷலாக வச்சு அப்படின்னுட்டு. தர்ஷிகா சொல்கிறாங்க, இல்லை அந்த இடத்துல அந்த நைட்டு பண்ணின வாட் எவர் தொட்டுக்கிறதுக்கு அது இல்லை, அதுக்காக இது எடுத்து கொடுத்தோம். அதை பற்றி ஒரு சின்ன கான்வர்சேஷன் போகுது. இதை அப்படியே காதில் வாங்கிட்டே நடந்து போனேன். அருண் இவங்களோடெல்லாம் வச்சு இதுவே பண்ண முடியல, எப்படா இந்த வாரம் முடியும்னு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியாக பேசுகிறாரு. நம்ம இவ்வளோ தூரம் உசுரை விட்டு வேலை செய்கிறோம், ஆனால் இவங்கெல்லாம் நம்ம என்னமோ ஒளிச்சு வச்சு சாப்பிட்ற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ இங்கேயே அது லைட்டாக புகைய ஆரம்பிச்சிடுச்சு. விஷால் அதே மாதிரி பாத்திரம் தேய்ச்சிட்டு இருக்கும்போதும் அருண் சொல்கிறாரு, இந்த வாரம் எப்போ முடியும்னு தெரியல, எனக்கு இந்த பொறுப்பே வேண்டாம், என்னால் முடியல, ஒவ்வொருத்தர் பேசுகிறதையும் என்னால் சமாளிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி. இதனுடைய தொடர்ச்சி மறுநாள் வருது. அடுத்தது மார்னிங் சாங்கில் வேக்கப் சாங்கில் ஆரம்பிச்சது. தென் பேராஷூட் டீம்லேருந்து அந்த 2 நடித்த குட்டி பசங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களோட ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஒரு சின்ன கேம் வச்சு அவங்க 2 பேரையும் எல்லோரும் 2 டீமாக மாறி விளையாடி எல்லாம் முடிச்சு அந்த பேராஷூட் சீரியலினுடைய ட்ரெய்லர்லாம் போட்டாங்க. அந்த பையன் செம்ம க்யூட்டு. பிக் பாஸ் என்னை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வளர்ந்ததுக்கப்புறம் இங்கே நானும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வருவேன், என்னை கூப்பிடுங்க அப்படின்னு இன்றைக்கே அப்ளிகேஷன் போட்டுட்டு வெளில போயிட்டான் அந்த பையன். அடுத்தது எல்லோரும் கிச்சனில் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. தட் இஸ் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே பசியில் தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அப்பயே அது பண்ணும்போது எல்லாருக்கும் கொடுத்துட்றாங்க. இன்னும் ஒரு 6 பேர் சாப்பிட்ணும், 7 பேர் சாப்பிட்ணும். பிகாஸ் வீட்டில் 18 பேர் இருக்காங்க. யார் சாப்பிடல, யார் சாப்பிட்றாங்கன்னுட்டு இவங்க ஒருத்தராக யோசிச்சுட்டே இருக்கும்போது சௌந்தர்யா எக்ஸ்ட்ரா ப்ரெட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. உடனே சாச்சனா எனக்கு எக்ஸ்ட்ரா ப்ரெட்டு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. அங்கே தான் ஆரம்பிக்குது நாட்டு. உடனே சௌந்தர்யா உனக்கு ஏது எக்ஸ்ட்ரா ப்ரெட்டு அப்படின்னோடனே ரஞ்சித் சார் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னாங்க. ஆனால் சௌந்தர்யா அதுக்கு முன்னாடியே போய் எனக்கு கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா பட்டர் கூட அப்படின்னு அருண்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கு ஐடியா கொடுத்தது விஷால். அருண்கிட்ட யாராவது போய் எனக்கு வேணும்னு கேட்டால் அவன் நோன்னு சொல்ல மாட்டான், தந்துடுவான், நீ போய் வாங்கிட்டு வா, எல்லாருக்கும் இப்படி ஒரு இன்னொரு சைடு இருக்குது, அவன் அப்படி தான் அப்படின்னுட்டுலாம் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தர்ஷிகா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதுதான் இப்படி தான் ஏதாவது பண்ணுவாங்க. கிச்சனில் நிற்கிறவங்க நிறைய லூஸ் ஸ்டாக் விட்டாங்க. அதுக்கப்புறமா இதை டோஸ்ட் பண்ணி கொடு அப்படின்னு ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சு அதை கேட்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே ராணவ், அடுத்தது விஷால், அப்புறமா முத்தோட சௌந்தர்யா டோஸ்ட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா 2 ப்ரெட்டு கொடுத்துட்டாரு எல்லாருக்கும் அருண். உடனே ஜாக்லின் கத்துறாங்க, அருண் இங்கே வா, கிச்சன் டீம் நம்ம சாப்பிட வேண்டாமா, எல்லாருக்கும் சர்வ் பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னுட்டு. அதுவே அங்கே உட்காந்துருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக தான் இருக்குது. வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நமக்கும் அது ரொம்ப டீசெண்டாக தெரியல. இதில் மொத்தமாக இன்வால்வ் ஆனவங்க மெயினாக அருண், மஞ்சரி அண்டு தீபக் பிகம் தீபக் கேப்டனாக இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டு எடுக்கலிங்க. அருணுக்கும் தீபக்குக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டும் வேணாங்கல, ஆனால் அருண் ஒரு கெஸ்டர் காமிக்கும்போது இதே மாதிரி சௌந்தர்யா பண்ணாலோ, வெளியில் போனாங்களே ஒரு ரியா, அவங்க பண்ணினாலோ இவங்க எல்லாருக்கும் தப்பாக தெரியுது. ஆனால் அதே விஷயத்த அருண் மஞ்சரி கிட்ட பண்ணும்போது அது தப்பே கிடையாது.
அவர் ஒரு பொலைட்டாக தானே சொல்கிறாரு அப்படின்னு ஒன்றுமே இல்லாத விஷயம் பெரிதாக ஊதப்பட்டு நீயா நானான்னு ஆகப்பட்டு ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் பவித்ராவே எழுந்து பேசுகிறாங்கங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரே பொண்ணை கார்னர் பண்ணுறீங்க, ஆளாளுக்கு கத்துறாங்க. ஆஸ் யூஷுவல் முத்து நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன்னு ஆரம்பித்து கம்ப்ளீட் ஃப்ளோரை டாமினேட் பண்ணிகிட்டே இருந்தார். மேபி மஞ்சரிக்கிட்ட எல்லாரும் பாயிறாங்க, அதை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணினாரா தெரியல. மஞ்சரி ஒரு கட்டத்தில் ரொம்ப கோவம் இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு கேப்டனுடைய ஒரு என்ன சொல்கிறது சமாளிக்கும் திறமை, இவங்களுக்குள்ள ஒரு சமரசம் கொண்டு வரத்துக்கான திறமை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பூவை கட் பண்ணாங்க. அதை கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ எதிர்ப்பு. மெயினாக பேசினது அருண் தான். எகெயின் அண்ட் எகெயின் இவங்கக்கிட்ட நீ அதை பண்ணின, நீ இதை பண்ணின, அதை பண்ணின, எல்லாரும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. அதை கட் பண்ணிவிட்டு பாத்ரூம் போயிட்டாங்க அழறதுக்கு. பின்னாடியே அன்ஷிதாவும் ஆனந்தியும் போனாங்க. ஆனால் அங்கே போய் ஆனந்தியோ அன்ஷிதாவோ இவங்களை கூப்பிட்டோ சரி அழாத கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு ஏதாவது சொல்லியோ அந்த மாதிரி பண்ணலை. எகெயின் ஆனந்தி அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல, நிறைய ஆமாம்மா அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க, இவங்க இப்படி தான் பண்ணுறாங்கன்னு ஒரு போட்டு கொடுக்குற மாதிரியான ஒரு வேலையையும் பண்ணுறாங்க. மேபி அந்த சமயத்தில் மஞ்சரிக்கு ஆதரவாக பேசினா அவங்க கொஞ்சம் தனிவாங்கன்னு பேசுகிறாங்களா நமக்கு புரியலிங்க அவங்க பண்ணுற அந்த ஒரு விஷயம். இங்கே இந்த பேச்சுக்கு நடுப்புறவே அருண் அழகாக ஒரு வார்த்தை விட்டுட்டாரு, முத்து இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ணுவாருன்னு. முத்து கூப்பிட்டு வச்சு அதுக்கு விளக்கம் கேட்க ஆரம்பிக்க, அது கூடவே ரயானும் உட்காந்து பேச ஆரம்பிக்க, அந்த பேச்சு எங்கெங்கேயோ சுற்றி கடைசியில் உன்னால் பேச மட்டும்தான் முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அருண் அவர் பங்குக்கு பேச, அருண் ஆக்சுவலாக பாயிண்ட்டாக பேசியிருந்தால் நிறைய விஷயங்கள் முத்துக்கிட்ட கிளாரிஃபை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருக்கும் ஏதோ தெரியல, பொறுமை இல்லை. ஜாக்லினும் தவறு செஞ்சாங்க. ஆமாம் வா ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீயே லஞ்சும் பண்ணிவிடு, உங்களை யாரும் இல்லை ஃபுல்லாக நான் ஒத்தி மட்டுமே 18 பேருக்கும் டோஸ்ட் பண்ணுறேன் ஆம்லெட் போடுறேன்னு ஒத்துக்க சொன்னாங்க. கிச்சனில் ஏரியாவில் நின்னா எல்லாருக்கும் தெரிவோம், கிச்சனில் நின்னா நிறைய டாமினேட் பண்ண முடியும், எல்லாருக்கும் அன்னதாத்தாவாகி விடுவோம். ஸோ பெஸ்ட் பர்ஃபார்மர்னு வரும்போது நம்ம பேர் தெரியும், நிறைய இதுக்குள்ளே அவங்களுக்கான தேவைகள் இருக்குது. அதனால் அவங்க ஓவராக டாமினேட் பண்ணி 6 பேர் இருக்கிற இடத்துல அவங்க ஒத்தங்க மட்டுமே பண்ணணும்னு என்னங்க அவசியம்? கிச்சன் டீமில் இருக்கிறவங்களே சௌந்தர்யா அண்டு தர்ஷிகா சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு வேலை வாங்கியிருக்கலாமே. இந்த சண்டை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா அவங்கள கூப்பிட்டு நாங்கள் லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதுக்கு அவங்க ப்ரெப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கதையளக்குறாங்க. இதில் பேசின அனைவர்கள் மேலேயும் தப்பு இருக்குது, அனைவரும் ரைட்டாகவும் பேசினாங்க. ஆனால் யாருமே தெளிவாக கிளியராக பேசலை. கடைசியில் தீபக்கினுடைய கேப்டன்சியோட இன்னொரு ரோஸ் பிக்கப்பட்டது தான் மிச்சம். அடுத்தது கேம் வச்சார் பிக் பாஸ். அதில் இன்றைக்கி மிச்சம் இருந்தவங்க அருண், சாச்னா, ஜெஃப்ரி அண்டு சிவா. முதல் ரவுண்டில் அருண் வெளியில் போயிட்டார், மற்ற 3 பேரும் வின் பண்ணிட்டாங்க. அருணுடைய பொம்மையை சிவா எடுத்து வந்தார், அவரால் உள்ளே வைக்க முடியல. அடுத்த மிச்சம் இருந்தது சாச்னா, ஜெஃப்ரி அண்டு சிவா. இவங்க 3 பேரும் விளையாடும்போது சிவா தான் செஞ்சார். பிட்டுக்குள்ளே இருந்த பொம்மையை தன்னுடையதையும் ஜெஃப்ரியுடையதையும் சேர்த்து எடுத்து ஜெஃப்ரி கிட்ட இந்தா என்னோட பொம்மைன்னு கொடுத்துட்டு அவர் பொம்மையை கொண்டு போய் வச்சார். சாச்சனா தம் பொம்மையை எடுத்து வச்சுட்டு ஜெஃப்ரியை பார்த்தாங்க, அதுக்குள்ளே ஜெஃப்ரி போய் சிவா பொம்மையை வச்சுட்டான். ஸோ சாச்சனா வெளில வந்துட்டாங்க. ஓகே, ஃபேர் கேம், நல்லா விளையாடினாங்க. கடைசி ரவுண்டு வரைக்கும் சாச்சனாவும் வந்தாங்க. இப்போ வச்சார் பிக் பாஸ் ஒரு டர்ன். சிவா அண்டு ஜெஃப்ரி அவங்களுக்காக விளையாட வேண்டாம், அவங்க 2 பேரும் ஹவுஸ்மேட்ஸ்லேருந்து யாராவது 2 பேரை செலக்ட் பண்ணி அவங்க விளையாடட்டும் இவங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே ஜெஃப்ரி இமீடியட்டாக ரயானை சூஸ் பண்ணிட்டான், அவன் தனக்காக விளையாடுவான் அப்படின்னு சொல்லிட்டு.
சிவா வந்து அருணை சூஸ் பண்ணிட்டு உள்ளே போய் டைலாக்லாம் பேசினார் பாருங்களேன். நீங்கள் தான் ராமபிரானாட்டம் எனக்கு வந்து நல்லவைகள்லாம் சொல்லி கொடுத்தீங்க, சத்தியம் தர்மம் நியாயம் நேர்மை எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க இந்த கேம் விளையாடுறதுக்கு. நீங்கள் எனக்காக வின் பண்ணிட்டு வருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் தான் என்னுடைய குரு. நீங்கள் வின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அனுமன் வந்து தன்னோட கைகளால் பாதுகைகளை வாங்கின மாதிரி நான் உங்ககிட்டேருந்து அதை வாங்கிப்பேன் பண்ணுவேன்னு டைலாக் விட்டாரு. வச்சாரு ஆப்பு நம்ம அருண். நேராக போய் ஜெஃப்ரி பொம்மையை எடுத்துட்டு, ஓகே அவங்களுக்கு தெரியாது எந்த பொம்மை கையில் மாட்டுதுன்னுட்டு, பிகாஸ் இவங்க 2 பேரையும் செவுத்த பார்க்க நிற்க சொல்லிட்டு கேப்டன் தான் பிட்டில் ஒளிச்சு வச்சாரு. ஜெஃப்ரி பொம்மைன்னு தெரிஞ்ச உடனே அவர் வந்து யோசிக்கிறாராம். அப்படி ஒரு நிமிஷம் அப்படி ஸ்ட்ரக் ஆகிட்டு ஓகே அப்படின்னு கொண்டு போய் உள்ளே வச்சிட்டாரு. ஸோ ஜெஃப்ரி ஓன் த கேம். அவனுக்கு நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைத்து விட்டது. அடுத்த வாரம் ஜெஃப்ரியை யாரும் நாமினேட் செய்ய முடியாது. ஃபைன். ஆனால் அவரை ஒரு ஹீரோ மாதிரி அப்படியே ஜாக்லின் வந்து முதல்லையே சொன்னீங்க நீங்கள் ஜெஃப்ரி வின் பண்ணணும்னுட்டு, அதே மாதிரி நடந்துருச்சு பார்த்தீங்களா. சிவாவுக்கு கொஞ்சம் வருத்தம் தான். ஆனால் என்ன பண்ண முடியும், தவறான ஆளை தேர்ந்தெடுத்து அவருக்கு ஒரு நிறைய ஹைப்பெல்லாம் கொடுத்து சூஸ் பண்ணினவர் அவர் தானே. ஸோ ஹீ ஹேஸ் டு பேர் த ஃப்ரூட். இது முடிஞ்ச உடனே பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ண சொன்னாங்க. பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படி எல்லோரும் அப்படியே அள்ளி வாரி வழங்கினாங்க. பட் ஃபைனல் ரிசல்ட் வந்து ஜெஃப்ரி அண்டு சாச்சனா. ஆல்ரெடி ஜெஃப்ரி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டான். இப்போ ஜெஃப்ரி அண்ட் சாச்சனா கேப்டன்ஷிப் இதுக்கு டாஸ்க் அவங்களுக்கு. எகெயின் இதுவானான்னாக்க ஹீல் பி அதை ஒரு ஒருத்தரை ஓட் பண்ண முடியாதுங்கிறது 2 பேராக இருந்திருக்கும். இப்போ 2ம் ஒருத்தருக்கே போகிறது. ஏன்னா ஆப்வியஸ்லி சாச்சனா அண்ட் ஜெஃப்ரி தான் வின் பண்ணுவான். அதோடு இல்லாமல் வெளியில் ஏதோ பேச்சு போயிட்டுருக்கு, சாச்சனா தான் இந்த வாரம் வெளியே போகிறது அப்படிங்கிற மாதிரி. அதுவும் வேறு நடந்துருதுன்னா அண்ணா போஸ்ட்டாக ஜெஃப்ரி நெக்ஸ்ட் வீக் கேப்டன் ஆகிடுவான். ஸோ எல்லாத்துக்கும் அருண் அல்லது ஜாக்லின் இவங்க நினைக்கிற மாதிரியே நடக்குமா, இல்லை ஜெஃப்ரி தானே பண்ணுவானா, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம் அவன் என்ன பண்ணுறான்னு. அண்ட் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எல்லோரும் வந்து யார் ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு மைண்டில் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான காரணங்களை மட்டும் தேடி சொல்கிறாங்க. பிகாஸ் மஞ்சரி ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், அவங்க கேம்லேயும் நல்லா விளையாடினாங்க, கண்டென்ட்டும் நிறைய கொடுத்தாங்க, வீட்டுக்குள்ளே நிறைய வேலையும் செஞ்சாங்க. ஆனால் எவ்ரிபடி வாண்டட் டு ஓட் ஃபார் மஞ்சரி அஸ் ஒஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் திஸ் வீக். லீஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பிக்பாஸ் சொல்லுவார். ஆனால் இவங்க வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு அதை மாற்றிட்டாங்க. ஸோ ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ராணவ் அண்டு மஞ்சரி வச்சாரு பாருங்கள் நம்ம பிக்பாஸ் ஒரு ட்விஸ்ட்டு. இவங்க 2 பேரும் பொம்மைகளாக மாறிடணும். இவங்களுக்கான டாஸ்க்கு இவங்களுக்கு இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. இவங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறது, தண்ணி குடிக்கிறது எல்லாமே மற்றவங்க தான் செய்யணும். ஈவன் பாத்ரூம் போகணுன்னா கூட இவங்களை கையை பிடிச்சி கொண்டு போய் விட்டு கூட்டிகிட்டு வரணும். இவங்களை பொம்மைகளாக வச்சு மற்ற ஹவுஸ்மேட்ஸ் விளையாடலாம். இந்த பொம்மைகள் 2ம் பேசக்கூடாது, வாய் மூடி ஊமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சு ஏதாவது பண்ணி இவங்க அட்லீஸ்ட் நாளைக்கு ஃப்ரைடேவை கொஞ்சம் கண்டென்ட்ஃபுல்லாக மாற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாரா தெரியல. பவித்ரா நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது நைட்டு உட்காந்து அன்ஷிதா கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பெஸ்ட்டுன்னெலாம் வரும்போது இந்த வாரம் விஷால் முழுக்க அருண் கூட தான் இருந்தான். அருணுக்கு தெரியும் விஷால் என்ன பண்ணினான்னு. அவன் ஒன்றுமே பண்ணலை. முக்கால்வாசி நேரம் தர்ஷிகா கூட பேசுகிறான், இல்லை அருண் கூட உட்காந்துட்ருக்கான். ஆனால் இவங்க ஏன் விஷால், அருண், சத்யா இவங்க 3 பேருமே ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இவங்க யார் பேரையுமே ஏன் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க? ஃபுல்லாக டீமாக தானே செயல்படுறாங்க. இனிமேல் நான் இறங்கி பண்ண போகிறேன், எல்லாரையும் கேள்வி கேட்க போகிறேன், எல்லார் பேரையும் இழுத்து விட போகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க நம்ம பவித்ரா. இப்போ தான் இண்டிவிஜுவல் கேம்னு ஆயிடுச்சு. முன்னாடி பாய்ஸு கேர்ள்ஸு அவங்கள காப்பாற்றணும் இவங்கள காப்பாற்றணும்னு இருந்தது. இப்போ தான் அது இல்லையே அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஸோ ஹவுஸ்மேட்ஸ் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வெளியே வர ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கி ரஞ்சித் கூட பேசினாருங்க. நான் வந்து இத்தனை கார் வச்சுருக்கேன், இத்தனை ஷூட்டிங் போவேன், இது பண்ணுவேன், அது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கள் வீட்டில் நான் ஒரு பாத்திரம் தேய்ச்சது கிடையாது, இங்கே அவ்வளோ பாத்திரம் தேய்ச்சிருக்கேன். ரஞ்சித்துக்கும் சிவாக்கும் பாத்திரம் தேய்க்கிறதுங்கிறது பெரிய டாஸ்காக இருக்குது. ஓகே அவங்க வீட்டில் பண்ணது இல்லையா இருக்கும், பட் பிக் பாஸ்க்குன்னு வந்ததுக்கப்புறமா எல்லோரும் எல்லாம் செஞ்சு தானே ஆகணும். ஸோ
இப்படியாகத்தானே இன்றைய நாள் கழிந்தது. நாளைக்கு வெள்ளிக்கிழமை எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சனிக்கிழமை. இவங்க வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் தானே நமக்கு காமிப்பாங்க. இவங்க எல்லாரும் நாளைக்கு என்ன கண்டென்ட் கொடுக்குறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வாரம் விஜய் சேதுபதி என்னென்னலாம் பேச போகிறார், என்ன பண்ண போகிறார்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நேத்திக்கு நடந்த சண்டை, இன்னைக்கு நடந்த சண்டை அட்ரஸ் பண்ணப்படுமா தெரியல. ஆக்சுவலாக அட்ரஸ் பண்ணினாங்கன்னா ரொம்ப நமக்கே கிரிஞ்சாக தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்தாச்சு. திரும்ப பேசி அட்லீஸ்ட்டு இதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணாருன்னா ஓகே. அருண் பண்ணின திருட்டுக்கள், அவர் என்னமோ ரொம்ப உத்தமர் மாதிரி பேசுகிறார். ஆனால் நிறைய விஷயங்கள் அவர் பின்னாடி பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் வெளியில் வந்ததுன்னா நல்லாயிருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வியூஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யார் நல்லா விளையாடுறாங்க, யாரை வெளியில் அனுப்பலாம், யாரை வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், உங்களுடைய வியூ பாயிண்ட்ஸ் என்ன எல்லாம் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.